அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கர்மா. கர்மானா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கர்மா என்பது என்ன என்பதை விளக்குற ஒரு கதை, சரிங்களா? பார்க்கலாம். ஒரு குரு தன் சீடர்களுக்கு சொல்கிறாராம் இந்த கதையை. ஒரு நாட்டோட மன்னன் யானை மீது அமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தானாம். அப்போ கடைத்தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்தபோது மன்னன் அங்கு அருகில் இருந்த மந்திரியாரே, ஏன் என்று எனக்கு புரியலை, ஆனால் இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்று விடணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறானாம். மன்னனோட பேச்சை கேட்ட மந்திரி அதிர்ந்து போயிட்டானா. மன்னன்கிட்ட விளக்கம் கேட்குறதுக்குள்ளே மன்னன் அந்த கடையை தாண்டி நகர்ந்துட்டான். அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான். அந்த கடைக்காரரிடம் யதார்த்தமாக கேட்பது போல், வியாபாரம் நல்லா இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் சொன்னான். அவன் சந்தனக்கட்டைகளை வியாபாரம் செய்வதாக தெரிவித்த கடைக்காரன், என் கடைக்கு வாடிக்கையாளரே யாரும் இல்லை. கடைக்கு நிறைய மக்கள் வர்றாங்க, சந்தனக்கட்டைகளை முகந்து பார்க்குறாங்க, நல்ல மனம் வீசுவதாக பாராட்ட கூட செய்கிறாங்க, ஆனால் யாரும் வாங்குறது கிடையாதுன்னு வருத்தத்தோடு சொல்கிறான் கடைக்காரன். அதன் பின் அவன் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான். இந்த நாட்டோட அரசன் சாகும் நாளை எதிர்நோக்கியுள்ளேன். அவன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தனக்கட்டைகள் தேவைப்படும். எனக்கு நல்ல வியாபாரம் ஆகி என் கஷ்டமும் தீரும்னு சொல்கிறான் கடைக்காரன். அவன் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று புரிந்தது. இந்த கடைக்காரனோட கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவன் அறியாமல் உண்டாக்கி அப்படி சொல்ல வச்சிருக்குன்னு உணர்ந்தார் மந்திரி. மிகவும் நல்லவனான அந்த மந்திரி இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்க்க உறுதி போடுறான். தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவன் கடைக்காரன்கிட்ட கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை விலைக்கு வாங்கினான். அதன் பின் மந்திரி அந்த கட்டைகளை எடுத்து சென்று அரசன்கிட்ட, நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தன மர கடைக்காரன் அரசனுக்கு இதை பரிசாக வழங்கியதாக கூறி அரசன்கிட்ட கொடுக்குறான். அதை பிரித்து அந்த சந்தனக்கட்டைகளை எடுத்து முகர்ந்த அரசன் மிகவும் மகிழ்கிறான். அந்த கடைக்காரரை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோன்னு வெட்கப்பட்டான். அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறான். அரசன் கொடுத்து அனுப்பியதாக வந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்து போகிறான். அந்த பொற்காசுகளால் அவனோட வறுமை தீருது. இன்னும் அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை நம்மளோட சுயநலத்துக்காக இறக்கணும்னு நம்ம நினச்சோமேன்னு மனசுக்குள்ளே வருந்தி வெட்கப்படுறான். அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் ஆகி போனான். குரு சிஷ்யர்களை கேட்டார். சீடர்களே, இப்போது சொல்லுங்கள், கர்மானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பல சீடர்கள் அதற்கு பல விதமாக கர்மா என்பது நமது சொற்கள், நமது செயல்கள், நமது உணர்வுகள், நமது கடமைகள் அப்படிலாம் பதில் சொல்கிறாங்க. குரு பலமாக தலையை உலுக்கி கொண்டே கூறினார், கர்மா என்பது நமது எண்ணங்களே. நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறேதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும். மாறாக நாம் அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதே எண்ணம் நம்மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் வந்து சேரும். இதுதாங்க கர்மா. நல்லதே நினச்சோம்னா நல்லதே நடக்கும், கெட்டது நினச்சோம்னா கெட்டது தாங்க நமக்கு திரும்பி வரும். அதுதான் இந்த கதை மூலமாக உணர்த்துறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.